வணக்கம். ஆன்மா வளரட்டும், ஒளிரட்டும். நாம் செல்லும் வழி ஒன்றுதான். நாம் ஒவ்வொருவரும் ஒரு பாதையாக எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த செல்லும் வழி ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த பாதை தான் நம் வழிபாடாக நினைத்துக் கொள்கிறோம். அதுதான் ஒவ்வொருத்தருடைய பாதையினுடைய போக்கு. இப்போ ஒருவர் மதுரைக்கு செல்லணும்னு நினைக்கிறார். நினைக்கும்போது பட்டுக்கோட்டையிலிருந்து வரக்கூடியவர் நேராக மேற்கு நோக்கி வருவார் மதுரைக்கு. அதே நிலையில் தூத்துக்குடியிலிருந்து வரக்கூடியவர் நேராக வடக்கு நோக்கி வருகிறார். சேலத்தில் இருந்து வருகிறார் என்றால் நேராக கிழக்கே நோக்கி வருகிறார். அதே போல வடக்கே உள்ள மதுரைக்கு சரியாக வடக்கு உள்ள ஊர் அப்படின்னு வரும்போது தெற்கு நோக்கி வருகிறார். ஆனால் பாதை ஒன்றுதான். ஒன்று நாளும் திசைகள் மாறுகின்றன. ஆனால் செல்லும் இடம் ஒன்று, மதுரை. இதுதான் வழிபாடு. இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒரு வழிபாடு. அது நாம் குறிக்கிட முடியாது. அந்த தருணத்திலே அப்படி கடந்துதான் செல்ல வேண்டும், கடந்துதான் வரக்கூடும். கட்டாயம் ஒவ்வொருவருடைய வழிபாட்டை அந்த நிலையை நாம் சீர்படுத்த முடியாது. அது அவர்களுடைய நிலையிலே கடந்து போய் படிகளை கடந்து செல்வார்கள். சென்று சேருமிடம் ஒன்றாகத்தான் இருக்கும். எப்படி ஆற்று நீர், சாக்கடை நீர், மற்ற அணைகள் உடைப்பு அத்தனையும் கடலுக்கு போய் சென்று சேருகிறது. கடல் அனைத்து நீரையும் வாங்கி கொள்கிறது. எல்லா நீரையும் வாங்கிக்கிறது. அசுத்தமான நீர்லேருந்து நல்ல நீர்லேருந்து எல்லா நீரையும் கடல் பெற்றுக்கொள்கிறது. அதுபோலத்தான் இறை அனைத்தையுமே அனைவர்களையும் ஒதுக்காது, எல்லாத்தையுமே வாழ வைக்கிறது. அவன் நல்லவன் கெட்டவன், அவன் வேணாம் இவன் வேணாங்கிறது இறைக்கு இல்லை. ஆனால் பக்குவப்பட்டு இறைநிலையாக நாம் ஓங்கி இருப்பது நம்மளுடைய